வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் மனைவி அழகானவள். கதைக்குள்ள போலாமா? கண்ணாடி முன்பு நின்று தலையை வாரிக்கொண்டிருந்த ரவி தன் 6 அடி உயரத்தையும் விசாலமான அழகு முகத்தையும் நல்ல நிறத்தையும் பார்த்து தனக்கு தானே ரசித்து கொண்டிருந்தான். என்னன்னா உன்னை நீயே கண்ணாடியில பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள் சுமதி. பாசுமதி, எப்ப வந்த என்று கேட்டுக்கொண்டு அவள் கையில் இருந்த 1.5 வயது அவளது மகனை வாங்கி கொண்டான். நான் இப்பதான் வந்தேன். அப்படியா? மாப்பிள்ள வந்திருக்காரா? இல்ல. ஏம்மா? உங்க அண்ணனுக்கு ஃபைனலா எந்த பொண்ணை பேசி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு நான் வரேன், அது வரை என்னை தொந்தரவு பண்ணாத, எனக்கு லீவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏய், என்ன இது? ஒரு நாள் உன் வீட்டுக்காரருக்கு லீவ் போட முடியாதா? அப்படி என்ன சம்பாதிச்சு சேர்க்கணுமா உன் பையனுக்கும் உனக்கும் என்று தனது மருமகனை முத்தமிட்டான். அவரு சேர்க்கறதெல்லாம் இருக்கட்டும், அவரு சொல்றது நியாயம் தானே. உனக்கு பொண்ணை பார்க்க போறப்பெல்லாம் அவர் லீவ் போட்டு அவர் லீவே காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தா கூட உன் கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னமே லீவை போட்டு வந்திருப்போம் என்று சலித்து கொண்டாள். அதுக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறதா? ஒழுங்கா பாக்குற பொண்ணுங்கள்ல காலாகாலத்துல யாரையாவது கட்டிக்கிறது. இதோ பாரு சுமதி, யாரையாவது கட்டிக்கணும்னா நான் எப்போ கட்டிட்டு இருந்திருப்பேன். ஆனா எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா? சொல்லு, அப்பதானே மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அது சரி, அப்படிப்பட்ட பொண்ணை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? எனக்குன்னு பிறந்திருப்பா, அவ கண்ணுல பட கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். கடவுளே, இந்த லூசுக்கு பைத்தியம் முத்தி போறதுக்குள்ள சீக்கிரமா அந்த பொண்ணை கண்ணுல காட்டிடுப்பா என்று கையெடுத்து வேண்டிக் கொண்ட சுமதி, சீக்கிரம் கிளம்பி வா, அம்மாவும் அப்பாவும் உன்னை வர சொல்றாங்க என்றவன் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு கீழே சென்றாள். ரவி கண்ணாடியில் பார்த்து சிரித்து கொண்டே தலையை சரியாக வாரிக்கொண்டு கீழே சென்றான். சிறு வயதிலிருந்தே ரவி சற்று கலையாகவும் அழகாகவும் இருக்க அவனை பள்ளியில் படிக்கும் போதே சில பெண்கள் வட்டமிட்டு கொண்டிருந்தனர். ரவி யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை என்றாலும் தனது அழகை நினைத்து சற்று பெருமை கொள்வதுண்டு. அவனது அழகை குறித்து வீட்டிலும் அக்கம் பக்கத்திலும் நண்பர்களும் சற்று அதிகமாகவே புகழ்ந்து பேச அந்த புகழ்ச்சியிலேயே தன்னை ஒரு ஹீரோவாகவே நினைத்து கொள்ள ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட அழகுடைய தனக்கு மனைவியாக வாய்க்கப் போகிறவளும் தனக்கு நிகரான அழகுடன் ஒரு ஹீரோயினை போல் இருக்க வேண்டும் என்றும் பார்ப்பவர்கள் நல்ல ஜோடி பொருத்தம் என்று புகழ வேண்டும் என்றும், இன்னும் சொல்ல போனால் தனது மனைவி தன்னை விட கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்க வேண்டும் என்றும், அவளை தான் எங்காவது அழைத்து சென்றால் அனைவரும் அவளைத்தான் பார்க்க வேண்டும் என்றும், அதை கண்டு தான் பெருமையடைய வேண்டும் என்றும் அவன் மனதில் கோட்டை கட்ட ஆரம்பித்தான். இதனால் தான் பெண் பார்க்க செல்லும் இடத்தில் எல்லாம் அந்த பெண்களை பார்த்து ஏதோ ஒன்று கூறிக்கொண்டு நிராகரித்து கொண்டிருந்தான். கார் மாளவிகா வீட்டின் முன்பு நிற்க அவளது பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டாரை வாசலுக்கு வந்து ஆவலாக வரவேற்றனர். வழக்கம் போல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டு பொதுவாக பேசி முடிக்க காஃபி டிஃபன் என அனைத்தும் திருப்தியாக நடந்தேறியது. கடைசியாக மாளவிகாவை அவளது தோழிகள் அழைத்து வர அவளை பார்த்த ரவி சிலையாக அதிர்ந்து நின்றான். அவன் கையில் இருந்த கர்ச்சீஃப் தானாக நழுவி கீழ் விழுந்தது. அவளை பார்த்து கொண்டே அதை மெதுவாக குனிந்து எடுத்து வாயை துடைத்து கொண்டான். இதை பார்த்து மாளவிகாவின் அருகில் இருந்த அவளது தோழி அவள் காதோடு சென்று, ஏய், அவர் உன்னை பார்த்து சரியா வழிகிறாரடி, அதுதான் வாயிலிருந்து வர சொல்ல தொடச்சிக்கிறாரு பாரு என்று கூற மாளவிகா தலையை குனிந்து கொண்டே லேசாக புன்னகை செய்தாள். எல்லாரும் கொஞ்சம் மன்னிக்கணும், எங்க பொண்ணுக்கு எப்போ தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். சாதாரணமா காலேஜுக்கு போகும்போதே 1 மணி நேரம் பார்த்து மேக்கப் பண்ணிப்பா. இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சதும் காலையில ரூமுக்குள்ள போனவதான் இப்பதான் வரா, அதுதான் லேட் ஆயிடுச்சு என்றார் அவளது தந்தை சற்று தடுமாறிக்கொண்டு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்மந்தி என்று ரவியின் தாய் சிரிக்க, அது சரி, எங்க அண்ணனுக்கு ஏத்த ஜோடி தான் என்று சிரித்தாள் சுமதி. பிறகு எழுந்து சென்று மாளவிகாவின் கைகளை பற்றி கொண்டு, அண்ணி, எங்க அண்ணன் முகத்தை பார்த்தா உங்களை ஓகே சொல்லிடுவாருன்னு தான் தோணுது. ஏன்னா இதுவரை நாங்க அவனுக்கு எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டோம், ஆனா ஒரு பொண்ணையும் அவன் இந்த பார்வை பார்க்கல என ரவியை பார்த்து சிரித்தாள். மாளவிகா ரவியை பார்த்து வெட்கத்தால் சிரிக்க, ரவிக்கு அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சரியாக கேட்கவில்லை என்றாலும்
மாளவிகாவின் முகத்தை பார்த்தால் அவளுக்கு தன்னை பிடித்துதான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து போய்விட்டது. 3 மாதத்தில் திருமணம் இனிதே நடந்தேற கையோடு ரவிக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பரும் கிடைத்தது. ரவியின் பெற்றோர்கள் இங்கே இருந்துவிட ரவியும் மாளவிகாவும் மட்டும் கோயம்புத்தூரில் வீடு பார்த்து குடியேறினர். அவளது இல்லற வாழ்வு மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் சென்று கொண்டிருந்தது. ரவிக்கு தான் மனதில் நினைத்தது போல் தனக்கு ஹீரோயின் போல் அழகான மனைவி கிடைத்துவிட எங்கு சென்றாலும் அவளை அனைவரும் உற்று பார்ப்பதை கவனித்தும் சாடை மாடியாக அவளது அழகை பற்றி அவர்கள் பேசிக் கொள்வதையும் கேட்டு பெருமை அடைந்து கொண்டிருந்தான். மாளவிகாவும் ரவியின் மீது மிக்க அன்பு வைத்திருந்தாள். அவனுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதும் பொறுப்பாக குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டும் வந்தாள். இப்படியே 3 மாதங்கள் உருண்டோட அன்று மருதமலை கோவிலுக்கு செல்ல இருவரும் புறப்பட்டு கொண்டிருந்தனர். ரவி கிளம்பி கீழே ஹாலில் அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருக்க மாளவிகா பட்டுப்புடவை கட்டி அழகான தங்கச்சிலையை போல் படிகளில் இறங்கி வந்தாள். கொலுசு சத்தம் கேட்டு தலையை நிமிர்த்தியவன் அசந்து நின்றான். சாரிங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னதும் பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்கலாமேன்னு கட்டிக்கிட்டேன். அப்படியே அதுக்கு மேட்சா வளையல், ஹேர் பேண்டு இதெல்லாம் தேடி போட்டுக்கவும் இதுக்கெல்லாம் என் தப்புல மேக்கப் போட்டுக்கவும் நேரம் ஆயிடுச்சு என்று அவள் கொஞ்சலாக கூற, அதனால என்னம்மா, நீ சாதாரணமாவே அழகு, இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கறது போல இதெல்லாம் பண்ணிக்கிட்ட தானே பாக்குறவங்க என் பொண்டாட்டிய பார்த்து பொறாமப்படுவாங்க. உன் கூட வர என்னையும் பார்த்து பாத்தியா இவனுக்கு எவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, ஆனாலும் இவன் கொடுத்து வச்சவன் தானே என்னையும் பார்த்து பொறாமப்படுவாங்க என்று சிரித்தான். அவனை அன்போடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்த மாளவிகா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்றால் நெகிழ்ச்சியாக. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸு எங்க அம்மா அப்பாலாம் நான் எப்ப பாரு மேக்கப் போட்டுக்கிறேன், எப்ப பாரு ரொம்ப மெனக்கெடுத்து என்னை அழகுபடுத்திக்கிறதுல ஆவலா இருக்கன்னு என்னை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆனதும் இப்படிலாம் நீ பண்ணா கண்டிப்பா உன் புருஷன் டென்ஷன் ஆயிடுவாரு, அப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரப்போகுது பாருன்னு சொல்லி பயம் காட்டுவாங்க. எந்த ஆம்பளைக்கும் இவ்வளவுலாம் மேக்கப் போட்டு தன்னை இவ்வளவு கேர் எடுத்து பார்த்து அழகுபடுத்திக்கிற பொண்ண பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா நீங்க அவங்க சொன்னதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காருடி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மேக்கப் எல்லாம் போட்டுக்க விட மாட்டாரு பாரு, தன்னை விட நீ அழகா தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு உங்க தங்க சுமத்தி தான் அதெல்லாம் பயப்படாதீங்க, எங்க அண்ணா அப்படிலாம் இல்லைன்னு தைரியம் சொன்னாங்க. ஆமா மாளவிகா, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் அழகை எப்போ ஆராதிக்கிறவன், அதுவும் தன்னை கேர் எடுத்து அழகுபடுத்திக்கிறவங்கள நான் பாராட்டுவேன். ஏன்னா யார் ஒருத்தர் தன்னை முதல்ல நாம அழகா இருக்கோம்னு நம்புறாங்களோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டான ஆளா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தன்னையும் தன்னை சுத்தி உள்ள எல்லாரையும் மதிப்பாங்களாம், அவங்களுக்கு பொறாமையும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது போலத்தான் நீயும் இருக்கிற. அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு இருப்பேன். அது போல எனக்கு வரப்போற பொண்டாட்டியும் ஒரு ஹீரோயினா இருக்கணும்னு நினைச்சேன். அது போல நீயும் கிடைச்சிட்ட. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை என் கூட வெளியில கூட்டிட்டு போகவே பெருமையா இருக்கு. அவ என் மேல சரியான பொறாமையில இருக்காருனுங்க என்று அவளை அணைத்து கொண்டு சிரித்தான். என்னங்க, விடுங்க, நாம கோவிலுக்கு போகணும் இல்ல? ஆமா ஆமா, சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். சாமி தரிசனம் முடிந்து கோவிலை சுற்றிவிட்டு இருவரும் மண்டபத்தில் அமர சற்று தூரத்தில் தூணின் ஓரம் யாரோ சாய்ந்து அமர்ந்து கொண்டிருப்பதை உற்று பார்த்தான் ரவி. மாளவிகா, கொஞ்ச நேரம் இங்கே இரு, இதோ வந்துடுற என்று எழுந்து சந்தேகத்தோடு அந்த மனிதன் அருகில் சென்றான். அவன் கண்களை அவனால் நம்ப முடியவில்லை. தன்னுடன் கல்லூரியில் படித்த பாபு தான் அது. கல்லூரியில் தான் படிக்கும் காலத்தில் 80s கால கதாநாயகன் கார்த்திகை போல் இருக்கும் அவன் இப்பொழுது தாடியும் மீசையும் என சோர்ந்து அயன் செய்யாமல் கசங்கி போன ஷர்ட்டும் காவி வேஷ்டியும் என ஏதோ சாமியாரை போல் காட்சியளித்துக் கொண்டிருந்தான். ஏய் பாபு என்றவன் அழைத்து கொண்டு அங்கு செல்ல டக்கன தலையை நிமிர்த்திய பாபு, ஏய் ரவி என்று ஆவலாக அவனை பார்த்தான். என்னடா இது கோலம், நீ எப்படி இங்க என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்றான் ரவி. நானா? நான் இப்படி சும்மா கோவிலுக்கு வந்தேன் என்று தடுமாறினான் பாபு. ஏய்,
என்னடா இது, காலேஜில் படிக்கும்போது எப்படி இருப்ப? நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல நடக்கிற டிராமாக்கு உன்னை ஹீரோவா போடலாமா என்ன ஹீரோவா போடலாமான்னு எல்லாரும் குழம்புவாங்க. அப்படி இருந்த நீ இன்னைக்கு தாடியும் மீசியுமா, தலையில எண்ணெய கூட வைக்காம தலையெல்லாம் நரைச்சி வேற போய், என்னடா இது கோலம், இதுக்குள்ள தலையெல்லாம் இப்படி அங்கங்க நரைச்சிருக்கே, ஒரு டையாவது போடக்கூடாது? ஆமா, எதுக்கு அதெல்லாம் என்று விரக்தியாக சிரித்தான் பாபு. என்னடா ஏன் அப்படி சிரிக்கிற? பின்ன எனக்கு எதுக்குடா அதெல்லாம், எதுவும் வேண்டான்னு வெறுத்துட்டு கோவில் கோவிலா சுத்துறவனுக்கு எதுக்கு டையெல்லாம்? வாழணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை. எனக்கு அந்த ஆசை அடியோட இல்லை என்று பெருமூச்சு விட்டான். ஏய் என்னடா, என்னவோ பெரிய ஞானி போல பேசுற. ஆமா, ஏன் இப்படி ஆகிட்ட? இப்ப நீ எங்க இருக்கிற, எங்க வேலை பார்க்கற, கல்யாணம் ஆச்சா? எல்லாம் நடந்தது. வாழ்க்கையில் அந்தந்த வயசுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சரியா தான் நடந்தது. ஆனா எது நடக்க கூடாதோ அதுவும் சேர்ந்தே நடந்தது. என்னடா அது? எதிரிக்கும் நடக்கக்கூடாத ஒரு விபரீதம், ஒரு சோகம் எனக்கு நடந்துடுச்சுடா என்று கண்கள் கலங்கினான். டேய் என்னடா ஏதோ மர்மமாவே பேசுற? பாபு எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் புரியறா போல சொல்லு. என்னடா ஆச்சு உனக்கு என்று வேதனையோடு அவன் தோள்களை பற்றினான். என்னடா சொல்ற? நம்ம காலேஜில் படிப்பை முடிச்சதும் ஊருக்கு போன எனக்கு கையோட ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிது. வேலை கிடைச்ச கொஞ்ச நாள்ல எங்க மாமா பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அப்படியா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கிற? அதனால தான் இப்படி இருக்கிறேன்டா. ஏன், உனக்கு உன் மனைவியை பிடிக்கலையா? கட்டாயப்படுத்தி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை அவங்க அழகா இருக்க மாட்டாங்களா? என்னது, அவ அழகு இல்லையா? தோ பாரு என்றவன் பரிசில் இருந்த அவளது சிறிய போட்டோவை எடுத்து காண்பித்தான். என்னடா இவ்வளவு அழகா இருக்காங்க? ஆமாண்டா, அவ அழக பார்த்து தவம் இருந்து கட்டுன்னு அவளைதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு அவளை கட்டிக்கிட்டேன்டா. என்னது, அடம் பிடிச்சி கட்டிக்கிட்டியா? அப்புறம் என்ன, ஒருவேளை அவங்க? இல்லடா இல்ல, அவ நீ நினைக்கிறது போல இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்கா. அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட நான் மனசுக்குள்ள அழுதுகிட்டே அவன் நினைப்போட வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா பண்ண காரியம் என்னை அணுவா கொள்ளுது. என்னை வெளியில தலை காட்ட விடாம துடிக்க வச்சிடுச்சு, என் வாழ்க்கையை வெறுக்க வச்சிடுச்சு. என்னடா சொல்ற என்று பதறினான் ரவி. ரவி, என் கலாக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நானும் அவளை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் அவ ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறதுன்னும் இருந்தேன். அவ எல்லார்கிட்டையும் ரொம்ப கலகலப்பா இருப்பா. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார் கூடவும் நல்லா பேசுவா. அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போனா எல்லா ஆம்பளைங்களும் அவளை முறைச்சி பார்ப்பாங்க. இவளும் அவங்க பார்க்கணுன்னே நிறைய மேக்கப்பை போட்டுக்கிட்டு வருவா. வாலண்டரியா எல்லார்கிட்டயும் போய் பேசுவா. சரி, நாம தான் கூட இருக்கமேன்னு நானும் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதன்னு என்னைக்காவது சொன்னா என்ன சந்தேகப்படுறீங்களான்னு அழுது அமக்கலம் பண்ணிடுவா. அதுக்காகவே நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். ஆனா அவளோட நடவடிக்கை எனக்கு வர வர பிடிக்காம இருந்தது. இப்படி இருக்கும் போதுதான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆளு குடுத்தனம் வந்தான். கல்யாணம் ஆனவன் தான். ஆனா அவன் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து தங்கியிருந்தான். அவன் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறதால அவங்க ஒய்ஃப் எல்லாம் ஊர்லயே விட்டு இருக்கிறதாகவும் அவன் மட்டும்தான் தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிறதாகவும் சொல்லுவான். அவன் கூட இவன் நல்லா பேசுவா. அவனும் அடிக்கடி சிஸ்டர் ரசம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க, சாம்பார் இருந்தா கொடுங்கன்னு கேட்டுட்டு வருவான். இவளும் கொடுப்பா. அதை சாப்பிட்டு ஆஹா ரொம்ப பிரமாதமா இருக்கு பாபு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, இப்படி அருமையா சமைக்கிற ஒய்ஃபு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க அழகானவங்க மட்டும் இல்ல, ரொம்ப திறமையானவங்க. என் ஒய்ஃப் மட்டும் இப்படி சமைச்சா பேசாம நான் அவளுக்கு ஒரு ஹோட்டலை வச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி இழிப்பான். பதிலுக்கு இவளும் பல்ல கட்டிட்டு நிற்பா. முதல்ல நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலன்னாலும் போக போக அவங்க பழகிறது எனக்கு மனசுக்கு சரின்னு படல. நான் அவளை கண்டிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி அழுவா போல இருக்கு. அவன் என்கிட்ட ஜாடமாடியா அவளை திட்டாதன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுவான். அப்படிதான் ஒரு நாள் அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணதும் நான் அவனை நல்லா திட்டி இனிமேல் நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவனும் மறுநாளே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்.
அவன் போனதுல இருந்து இவ சரியாவே சாப்பிடாம வீட்டுல சமைக்காம அழுதுகிட்டே இருந்தா. அவன் போனதால நீ இப்படி பண்றியான்னு நான் கேட்டதுக்கு அழுது அமக்கலம் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டா. அவன் தான் உனக்கு முக்கியம்னா அவன் கூட போக வேண்டியதானேன்னு சொல்லி கத்திட்டு நான் அன்னைக்கு படுத்து தூங்கிட்டேன். அவ தூங்காம உட்காந்து அழுதுட்டே இருந்தா. காலையில எழுந்து பார்த்தா ஆளை காணும். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் அவ இல்ல. அவங்க அம்மா வீட்டுக்கும் போகல. விஷயம் தெரிஞ்ச எங்க மாமா அந்த ஓடுகால் எங்கேயாவது போய் தொலையட்டும் பாபு, நீ அவளை மறந்துடு, அவளை தலைமொழிகிடு, நாங்களும் அவளை மகளே இல்லைன்னு தலைமொழிகிறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா என் மனசுல இருந்து அவளை நான் எடுத்து எறிய முடியல. அவளை நான் ஆரம்பத்திலேயே கண்டிச்சு அவளை என் கட்டுப்பட்டுல வச்சிருந்தா இந்நேரம் இந்த விபரீதம் வந்திருக்காது. அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவளை அலங்காரம் பண்ணிக்க விட்டதோட விளைவு இப்படி நான் பைத்தியக்காரன் போல வாழ்க்கையை வெறுத்து சுத்துறேன் என்று எழுந்து அமைதியாக சென்றான். அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரவி அமைதியாக அமர்ந்திருக்க, என்னங்க என்ன இது, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க தெரியுமா என்று கூறிக்கொண்டு அவன் அருகில் வந்தாள் மாளவிகா. ரவியின் முகம் இறுகியது. அன்றிலிருந்து ரவி மனதிற்குள் ஏதோ நினைத்து குழம்பி தவிக்க ஆரம்பித்தான். பாபுவின் மனைவியை போல் மாளவிகாவும் தன்னை ஏமாற்றி விடுவாளோ, தனக்கு துரோகம் செய்து விடுவாளோ என்று நினைக்க ஆரம்பித்தான். இதனால் அவளிடம் அன்பாக பேசுவதை குறைத்து கொண்டான். அவளுக்கு மேக்கப் பொருட்கள் வாங்கி தர மறுத்தான். எங்கேயாவது வெளியே செல்ல அவள் போகலாம் என்று ஆசையாக அழைத்தால் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். அவளை அதிகமாக மேக்கப் போடக்கூடாது என்றும், சாதாரணமாக தலையை வரி பின்னல் கூட போடக்கூடாது என்றும், கொண்டையை தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டும் இருந்தான். இதெல்லாம் மாளவிகாவிற்கு ஆச்சரியமாகவும் அவன் திடீர் மாற்றம் சற்று பயமாகவும் இருந்தது. அவள் ஏதாவது கேட்டால் அவளை திட்ட ஆரம்பித்து விடுவதால் அவனிடம் எதுவும் கேட்காமல் மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருந்தாள். அன்று ஊரிலிருந்து தனது அண்ணன் வீட்டில் ஒரு வாரம் தங்கிவிட்டு செல்ல சுமதி தனது குழந்தையுடன் வந்து இறங்க மாளவிகா அவளை நன்கு கவனித்துக் கொண்டாள். சுமதியும் அவளிடம் அண்ணி அண்ணி என்று பாசமாக இருந்தாலும் மாளவிகாவின் முகத்தில் ஏதோ முழுமையான சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள். ரவியும் சுமதியிடம் அன்பாக பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தானே தவிர தனது மனைவியிடம் ஏதோ தூரமாகவே இருப்பதாக தோன்றியது. 2 நாட்கள் சுமதியை ஊரை சுற்றி காண்பிக்க அவன் காரில் அழைத்து கொண்டு புறப்பட சுமதி மாளவிகாவும் வர வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ரவிக்கு இதில் விருப்பம் இல்லாததால் மாளவிகாவும் அவளுடன் வர மறுத்தாள். இதை கவனித்துக் கொண்டு அமைதியாக இருந்த சுமதி அன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று தனது அண்ணனிடம் கூறினாள். சரிம்மா, நான் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கூட்டிட்டு போறேன், நீ ரெடியாயிரு என்றான். அண்ணா, இன்னைக்கு கண்டிப்பா அண்ணியும் நம்ம கூட வரணும் சொல்லிட்டேன். அவ எதுக்கு? அவளுக்கு வீட்டுல சமைக்கிற வேலை இருக்கும், அவ இங்கே இருக்கட்டும். ஏன்னா எதுக்கு? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், நீ அண்ணியை எங்கேயும் கூட்டிட்டு வர மாட்டேன்ற. ஒருவேளை நான் நடுவுல இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? சொல்லிடு, நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை கூட்டிட்டு போலான்னு சொன்னா 2 மணி நேரம் மேக்கப் போடுவா. அவ அழகா அவளே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. அதுக்கே நேரம் ஆகிடும். அதுக்கு தான் சொன்னேன். ஏன் ரசிச்சா என்ன? நீ கூட தான் கண்ணாடி முன்னாடி நின்று 1 மணி நேரம் உன்னையே நீ ரசிச்சுட்டு இருப்ப. அது போல அவங்க ரசிக்கிறாங்க, இதுல என்ன தப்பு? நீ தான் அழகா ஆராதிக்கிறவனாச்சே. என் பொண்டாட்டி மேக்கப் போட்டுக்கிட்டா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன், அப்படியே இப்படி பேசுற? இதோ பாரு, அதெல்லாம் அப்ப. இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேலும் எதுக்கு இதெல்லாம்? பேசாம இரு, உனக்கு எதுவும் தெரியாது என்று வெளியே சென்றான். இதை மாடியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மாளவிகா அழுது கொண்டே உள்ளே ஓட சுமதி மெதுவாக அவள் அறைக்கு சென்றாள். அண்ணி, என்ன இது? ஏன் அண்ணன் இப்படிலாம் பேசுது என்று அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். எனக்கும் அதுதான் தெரியல சுமதி. கல்யாணம் ஆகி வந்து 3 மாசம் வரை நல்லா தான் இருந்தாரு. என்னை அலங்காரம் பண்ணிக்க, உன் ஆசைப்படி ட்ரெஸ் பண்ணிக்கொன்னெல்லாம் சொல்லுவாரு. என்னை எல்லாம் எடுத்துக்கும் கூட்டிட்டு போவாரு. ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. நான் சாதாரணமா பவுடர் பூசிக்கிட்டாலும் கத்துறாரு. ஜடைய போடக்கூடாது, கொண்டைதான் போட்டுக்கணும், சுடிதார்லாம் போடக்கூடாது, புடவை தான் கட்டிக்கணும், வெளியில யார் கூடவும் பேசக்கூடாதெல்லாம் சொல்றாரு. எங்கேயாவது வெளியில போலன்னா அதுக்கும் கத்துறாரு.
வர வர அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சுமதி என்றவள் தோளில் சாய்ந்து கதறினாள். சுமதி அமைதியாக ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். மறுநாள் காலை ஊருக்கு புறப்பட்ட சுமதியை ட்ரெயின் ஏற்றிவிட ரயில்வே ஸ்டேஷன் வந்த ரவி அவளுக்கு வாட்டர் பாட்டில், சிப்ஸ், பழங்கள், குழந்தைக்கு பால், பிஸ்கட் என அனைத்தும் வாங்கி கொடுத்து விட்டு, பாத்துமா பத்ரம், எனக்கு அப்பப்போ ஃபோன் போட்டுட்டேரு, ஒரு வாரம் இருக்கன்னு சொல்லி வந்துட்டு இப்ப 3 நாள்ல கிளம்புற என்று அவளை முறைத்து பார்த்தான். அவர் வேலை முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு வந்துருவன்னு ஃபோன் போட்டாரு, அதுதான் கிளம்பிட்டேன்னா. அப்புறம் இன்னொரு வாட்டி வரும்போது அவரையும் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரிண்ணா, அதுக்குள்ள நீயும் அண்ணியும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் என்றாள் சுமதி அவனை உற்று பார்த்து கொண்டு. டக்கன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், என்ன சொல்ற சுமதி என்றான் பதட்டமாக. எல்லாம் உன் நடவடிக்கையை பார்த்துட்டு தான் சொல்றேன். காலையில அண்ணி என்கிட்ட எல்லாம் சொல்லி அழுதாங்க. அண்ணா, நீ பண்றது எனக்கு சரியா படல. ஏன் அண்ணிக்கிட்ட இப்படி எல்லாம் கண்டிப்பா நடந்துக்கிற? அவங்கள நீ சந்தேகப்படுறியா? அதெல்லாம் இல்ல அண்ணா. ஆனா சந்தேகம்தான், அதுதானே? சுமதி, அது இதோ பாரு, உனக்கு அண்ணி மேல என்ன சந்தேகம்? எதுக்கு திடீர்னு இப்படி மாறிட்ட? அப்படி உன்னை எந்த விஷயம் மாத்திடுச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நான் விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அண்ணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்காங்க. உன் மேல அன்பா இருந்தவங்கள உன்னை பார்த்தாலே பயப்படுறா போல செஞ்சு வச்சிருக்கிற. காலையில உன்கிட்ட பேசினதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அதிகமா மேக்கப் போட்டுக்கிறதும் தன்னை அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதும் உன் மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கோன்னு தோணுது. சரியா? ஆமா சுமதி, அவ அலங்காரம் பண்ணிக்கிறதுல எனக்கு இப்பெல்லாம் விருப்பம் இல்லை. கல்யாணம் ஆன பொண்ணு எதுக்கு மேக்கப் போட்டுக்கணும்? எல்லாரும் அவளை பார்க்கணும்னு ஏன் நினைக்கணும்? அவ எதுக்கு அடிக்கடி வெளியில போகணும், ஊரை சுத்தணும்? ஏன் கல்யாணம் ஆன பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டா என்ன தப்பு? வெளியில போனா என்ன தப்பு? நான் கூட தான் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், தனியாவே எல்லா இடத்துக்கும் போறேன் வரேன். எங்க வீட்டுக்காரு மாசத்துக்கு 10 நாள் வேலை விஷயமா வெளியூருக்கு போறாரு. அப்பெல்லாம் என்ன நம்பி தனியா தான் விட்டுட்டு போறாரு. சுமதி, உன் விஷயம் வேற. நீ அவளை போல அதிகமா மேக்கப் போட்டுக்கிறது இல்ல. ஆமா, நான் மேக்கப் போட்டுக்கிறது இல்லதான். ஆனா நம்ம வீட்டுல இருக்கும் போது அதிகமா புடவை சுடிதார் தான் கட்டிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிருக்கேனே, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு இப்படிலாம் மாடர்னா இருந்தா பிடிக்கும், அதுக்குதான். சுமதி, என்ன சொல்ற? ஆமாண்ணா, பொண்ணுங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் தனக்காகத்தான். ஆனா என்னைக்கு அவ கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்கு அவ பண்ணிக்கிற அலங்காரம் எல்லாம் தன்னோட கணவனுக்காக மட்டும்தான். அவன் தன்னை ரசிக்கணும், தன்கிட்ட மட்டும்தான் அன்பா இருக்கணும், தன்னோட அழகுல மட்டும்தான் அவன் அடிமையாகி இருக்கணும்ன்றதுக்காகத்தான். நீதான் என் பொண்டாட்டிய நான் வெளியில கூட்டிட்டு போனா எல்லாரும் அவளை பார்க்கணும், அவ அழகை பார்த்து பொறாமப்படணும்னு சொல்லியிருக்க. ஆனா அண்ணி என்னைக்காவது உன்கிட்ட நான் வெளியில போனா எல்லாரும் என்னை பார்க்கணும், என் அழகை ரசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லு. ரவி அமைதியாக தலையை அசைத்தான். இல்ல, நாங்க எங்க போனாலும் அவளைதான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர அவ யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா. உன்னை அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு நான் தான் பெருமையா சொல்லிட்டு வருவனே தவிர அவ சிரிச்சுக்கிட்டு அமைதியா தான் இருப்பா. அப்படிப்பட்டவங்களையா நீ சந்தேகப்படுற? சொல்லு. சரி, அப்படியே அவங்க சொல்றாங்கன்னே வை, இதுல என்ன தப்பு இருந்துட போகுது? அப்படி தப்பு பண்ற பொண்ணுங்க அவங்க என்ன பாக்குறாங்க, என் அழக ரசிக்கிறாங்கன்னு புருஷன்கிட்டயே சொல்ல மாட்டாங்க. புருஷன் கூடவே நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்த போலான்னு சொல்ல மாட்டாங்க. அன்னிக்கு சின்ன வயசுல இருந்தே தன் அழக வச்சுக்கணும், தன்னோட அழக பாதுகாத்துக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதும் நீ அதை ஊக்கப்படுத்தவும் அதை ரசிக்கவும் செய்யவே அவங்களுக்கு இன்னும் தன் மேல அக்கறையும் தன் அழகு மேல ஆசையும் வந்திருக்கும். அதுதான் இப்படி பண்றாங்க. அதுக்காக கல்யாணம் ஆனதும் பொண்ணுங்கெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையே வெறுத்தது போல ஆகிடணுமா? சொல்லு. அப்படி தன்னை அழகுபடுத்திக்கிறவ கெட்டவளா? சொல்லுனா. அவ்வளவு கூட உன் மனைவி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, நீயும் தான் அழகா இருக்கிற, வெளியில போற வர, அப்பெல்லாம் அண்ணி உன்னை இப்படி சந்தேகப்பட்டா என்ன ஆகும்? மனசு என்றது அவங்களுக்கும் இருக்குதானே? ஒருவேளை பொம்பளை தானே, அவளுக்கு அதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா?
என்று அவனை உற்று பார்த்தாள். இல்லம்மா, இல்ல, நான் தான் அவகிட்ட மனசே இல்லாதது போல நடந்துகிட்டேன். யாருக்கும் நடந்த சம்பவம் என் வாழ்க்கையிலும் நடந்துட போகுதுன்னு சந்தேகப்பட்டு நான் அவளை கொடுமைப்படுத்திட்டேன், அவளை சித்திரவதை பண்ணிட்டேன் என்று கண்களை துடைத்து கொண்டான் ரவி. ட்ரெயின் புறப்பட்டது. அண்ணா, இதோ பாரு, நீ சங்கடப்படுற அளவு ஒன்னும் ஆகிடல. இப்ப கூட ஒன்னும் மிஞ்சி போகல. நீ திரும்பவும் பழையபடி அண்ணி கூட சந்தோஷமா இருக்கணும். அவங்கள பத்திரமா பார்த்துக்க, சரியா என்றாள் சுமதி. சரிடாம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லு. அடுத்த மாசம் பண்டிகைக்கு உங்க அண்ணிய கூட்டிட்டு நானே அங்க வரேன் என்றவன் ட்ரெயினுடன் நடந்து கொண்டே கூறிக்கொண்டு வர ட்ரெயின் இதற்குள் வேகம் எடுத்தது. சுமதி கையை அசைத்து கொண்டே சென்றாள். ட்ரெயின் ஸ்டேஷன் வெளியே சென்றதும் திரும்பிய ரவியின் மீது யாரோ வந்து பலமாக மோத சற்று தடுமாறி போனான் ரவி. சாரி சாரி என்று ஒரு பெண் அவனை பார்த்து கூறிக்கொண்டே பெட்டியுடன் அங்கு நின்று கொண்டிருக்க அவளை பார்த்து சற்று அதிர்ந்து போனான். மேடம், நீங்க நீங்க கலா தானே, பாபுவோட என்றவன் தயங்க. ஆமா, என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? பாபு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவனை கொஞ்ச நாள் முன்னாடி இங்கதான் கோவில்ல பார்த்தேன். அப்பதான் அவன் உங்க போட்டோவை காட்டினான். கலாவின் முகம் சற்று மாறியது. அப்படியா, சரி, நான் கிளம்புறேன் என்றவள் நகர, சிஸ்டர் ஒரு நிமிஷம், உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. நல்லா படிச்சவங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. பாபுவும் ரொம்ப நல்லவன். ஆனா ஆனா என்றவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் கலா. நீங்க பண்ணது அவனால தாங்க முடியாம அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? ப்ளீஸ் சிஸ்டர், அவனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு கௌரவமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கட்டின புருஷனை விட்டு வேற ஒருத்த கூட போய் நீங்க எப்படி கௌரவமா வாழ முடியும்? அவன் தான் உங்களை எத்தனை நாளைக்கு பார்த்துப்பான் என்று ரவி கூறிக்கொண்டே போக கலகலவன சிரித்தாள் கலா. சிஸ்டர் என்று அவன் தயங்க, என் மேல எல்லா பழியும் போட்டாச்சு, இப்ப என்ன புதுசா கதை கட்டி விட்டுருக்காரு என்றாள் சிரித்து கொண்டே. அன்று நடந்ததை அவளிடம் கூறினான் ரவி. உங்களை என் அண்ணனா நினைச்சு சொல்றேன். அண்ணா, உங்க ஃப்ரெண்டுக்கு சந்தேகன்ற வியாதி வந்து அவர் மட்டும் இல்ல, என்னையும் அது பாழாக்கிடுச்சு. இதனால அவர் பண்ண கொடுமையும் அவமானத்தையும் தாங்காம நான் அந்த ஊரை விட்டும் அவரை விட்டும் போயிட்டேன். ஆனா இப்பவும் அவருக்கு அந்த வியாதி சரியாகல போல இருக்கு. முத்தி தான் போயிருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணா, அவருக்கு என் மேல கல்யாணம் ஆனதுல இருந்தே சந்தேகம்தான். சொந்த அத்தை பையனா இருந்தாலும் படிச்சு நல்ல வேலையில இருந்தாலும் அவருக்கு முற்போக்கான எண்ணமோ பெருந்தன்மையான மனசும் இல்ல, புரிதல் இல்ல. பொண்டாட்டி தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டா அவ கெட்ட வழிக்கு தான் போயிடுவா, மற்றவளை மயக்கதான் அவ அப்படி பண்றான்னு நினைக்கிறவரு. அது மட்டும் இல்ல, நான் சாதாரணமா யார் கூடயாவது பேசினா கூட என்ன சந்தேகப்படுவாரு. நான் அவருக்கு உண்மையா இருந்தாலும் அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. இதனால நான் பல சித்திரவதைக்கு ஆளானேன். இதெல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா அவங்க இனிமேல் அவன் தான் உனக்கு எல்லாம், அவன் சொல்றது போல செய்யன்னு ஒரே வரியில முடிச்சிடுவாங்க. புருஷனுக்காக விட்டு கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா அடிப்படையான சாதாரண என்னோட விருப்பம் ஆசையை கூடவா விட்டு கொடுக்க முடியும்? சொல்லுங்கண்ணா. அப்படி விட்டு கொடுக்கலன்னா அவ கெட்டவளா? சொல்லுங்க சிஸ்டர். அது என்றவன் தயங்க, நீங்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் ஒரு ஆம்பளை. பெண்களோட வலி உங்களுக்கு தெரியாது. இப்படியே போன எங்க வாழ்க்கையில போக போக புரிதல் இல்லாம நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அப்பதான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் வந்தாரு. அதுதான் உங்க ஃப்ரெண்டு சொன்னாரே, அவருதான். அவர் என்ன தங்க போல நினைச்சு பழகினாரு. இவர் படிச்சவரு தானே, ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கறவரு தானே, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு அவரும் யதார்த்தமா என்கிட்ட பேசுவாரு. நாங்க ஒன்னும் தனியாலாம் பேசிக்க மாட்டோம். இவர் எதிர்க்க தான் பேசுவோம். அவரை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்ன தங்கச்சியா தான் நினைச்சாரு. ஆனா இவர் எங்களை சந்தேகப்பட்டு ஒரு நாள் அவரை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த தெருவுல எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவருக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. அவர் மறுநாளே ஊரை விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் அவரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா நான் எங்க வீட்டுக்காரர் மேல கோவமா இருந்தேன். அப்பாவியான மனுஷனை அநியாயமா சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தினதும் இல்லாம என்னையும் வெளியில தலை காட்ட முடியாம செஞ்சிட்டாருன்னு நான் இவர்கிட்ட பேசாம அமைதியா இருந்தேன்.
இந்த கோவத்தை எங்க வீட்டுக்காரர் தப்பா எடுத்துக்கிட்டு என்னை இன்னும் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டே இருந்தாரு. இதுக்கு மேல அங்க இருந்தா சரிப்படாதுன்னு தான் நான் என்னோட சர்டிபிகேட்டு துணிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். ஊருக்கு போனாலும் எங்க அம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்காம பேசுவாங்க. திரும்பவும் செவுத்துல அடிச்ச பந்தா நான் இங்கதான் வரணும். அதனால இவங்க யார்கிட்டயும் இனி இருக்க கூடாது. என்னோட சொந்த கால்ல நின்று சுதந்திரமா நிம்மதியா வாழணும்னு தான் கிளம்பி இங்க வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு அவ வேலை பார்க்குற கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்துட்டா. அவங்க ரூம்லயே தங்கிக்கிட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கேன். அப்ப அந்த ஆளு கூட நீங்க அண்ணா பாக்குற ஆம்பளை கூடலாம் ஒரு பொம்பளை போயிடுவா, பேசுற ஆம்பளை கூடலாம் ஒரு பொண்ணு மனசை பறி கொடுத்துடுவான்னு நீங்கெல்லாம் நினைச்சா அதுக்கு பொம்பளைங்க நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பதில் சொல்ல சொல்ல நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பீங்க. திருப்பி நாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்ககிட்ட சொல்ல பதில் இருக்காது என்று பெட்டியை நகர்த்தி கொண்டு கம்பீரமாக சென்றாள் கலா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு திரும்பினான் ரவி. மாளவிகா, மாளவிகா என்று அவன் உற்சாகத்தோடு அழைத்து கொண்டு உள்ளே வருவதை பார்த்து திடுக்கிட்டு எழுந்து கொண்டாள் மாளவிகா. மாளவிகா, சீக்கிரம் கிளம்பு, நாம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அவள் முகம் வாடியது. இல்லைங்க, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்றாள் அமைதியாக. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். போய் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த முத்து மாலையை போட்டுட்டு வா என்று கையில் இருந்த நகை பெட்டியை திறந்து ஒரு முத்து மாலையை அவளிடம் எடுத்து கொடுத்தான். சற்று தயங்கிய மாளவிகா, வேண்டாங்க என்றாள். எதுக்கு? இல்ல, இப்பெல்லாம் நான் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்? உங்களுக்கு தான் பிடிக்கலையே? யார் அப்படி சொன்னது? நீங்க தானே கொஞ்ச நாளா என்ன அலங்காரம் பண்ணிக்க கூடாது, வெளியில கூட்டிட்டு போக சொல்லக்கூடாதுன்னு திட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஓ அதுவா? அது நீ நல்லா மேக்கப் போட்டுட்டு அழகா இருப்பியா, என் கண்ணே பட்டுடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. என் கண்ணே படுமோன்னு பயப்படும் போது வெளியில எப்படி உன்னை கூட்டிட்டு போவேன்? அதுக்குதான் அப்படிலாம் சொன்னேன். ஆனாலும் நீ சங்கடப்படுறத பார்த்து எனக்கு மனசே சரியில்லை. அப்புறம்தான் இன்னைக்கு ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். அவரு தான் ஒரு முத்து மாலையை வாங்கி உன் பொண்டாட்டி கழுத்துல போட்டு வை, அப்படி பண்ணா திருஷ்டி எல்லாம் சரியாகிடும்னு சொன்னாரு. அதுதான் வாங்கி வந்தேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமேல நம்ம எங்க வேணா போலாம் என்றான். அப்படியா? என்னங்க நீங்க இது அப்பவே என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் பயந்தே போயிட்டேன். அப்படியே மேல உங்க கண்ணு பட்டாலும் எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க. ஏன்னா நான் அலங்காரம் பண்ணிக்கிறதே நீங்க பார்த்து ரசிக்கத்தானே என்று சிரித்து கொண்டே அவன் கையிலிருந்த முத்து மாலையை வாங்கி போட்டு கொண்டாள். அவளை அன்பு நிறைந்த கண்களோடு அவன் பார்த்து கொண்டிருக்க, என்னங்க நான் இப்ப அழகா இருக்கனா என்றாள் ஆவலாக. என் மனைவி எப்போ அழகானவ தானே என்று அவளை வாரி அணைத்து கொண்டான். இத்துடன் என் மனைவி அழகானவள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.